ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1031. இங்கு ஸ்ரீ ஷீலாபாய் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் குஜராத் மாகாணத்தை பாண்டே என்றொரு சிறிய அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள், அவள்தான் ஷீலாபாய். குழந்தை ஷீலாபாய் இளமை பருவத்திலே வெகு புத்திசாலியாக இருந்தாள் அவள். ஆகவே 5வது பிராயம் தொடங்கியதும் சாஸ்திர விதிப்படி வித்யாரம்பம் செய்வித்து சகலகலா வல்லவரான ஒரு ஆசிரியரை அழைத்து அவரிடம் குழந்தையை ஒப்புவித்தார் பாண்டே அவர்கள். இப்பொழுது ஆசானும் ஷீலாபாயை தம்முடன் அழைத்து கொண்டு அவளை பராமரிப்பதற்காக கொடுத்த செல்வத்தை ஏற்று தம் இருப்பிடம் சேர்ந்தார். அங்கே முறைப்படி ராஜ கன்னிகைகளுக்கு உகந்த வித்தைகள் அனைத்தையும் மிக மிக கருத்துடன் அவளுக்கு கற்பித்தார் அவர். ஆசானும் விஷ்ணு பக்தர் ஆவார். தினந்தோறும் சாலிக்கிராமத்திற்கு திருமஞ்சனம் செய்து துளசி தலங்களால் அர்ச்சித்து தூப தீபங்களுடன் 16 வகையான உபச்சாரங்களும் செய்து வழிபட்ட பின்பு உணவு கொள்வது என்ற நியமம் உடையவராக இருந்தார். ஷீலாவுக்கு அதுபோன்று பூஜைகள் செய்ய வேண்டும் என்ற ஆவல் எழுந்துவிட்டது. குருநாதரை அணுகி, சுவாமி, தங்களது அருளால் குடும்ப நிர்வாகத்திற்கு வேண்டிய விஷயங்களையும் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டேன். தங்களது அருளால் தெய்வ பக்தியும் கிடைத்துவிட்டது. அதை மேலும் வளர்ப்பது தங்கள் கடமையல்லவா? ஆகவே தாங்கள் எனக்கு ஒரு சாலிக்கிராமம் அளித்து வழிபடும் முறைகளை கற்பிக்க வேண்டும் என்றால் அவள். இதனை கேட்டு மகிழ்ந்த அவர் அவளுக்கு ஒரு சாலிக்கிராமத்தை கொடுத்து வழிபடும் முறைகளை கற்பித்து, அம்மா, இதை உள் அன்புடன் பூஜித்தால் உனக்கு எல்லா நன்மைகளும் விருப்பங்களும் சித்தியாகும். சாலக்கிராமம் என்பது ஒரு திவ்ய தேசம். நேபாளத்தில் சாலக்கிராமம் கிடைக்கின்றது. இது மிக பரிசுத்தம் ஆகும். எவரும் பூஜிக்கலாம் என்றார் அவர். இப்பொழுது சாலிக்கிராமம் கிடைத்ததும் ஷீலாபாய் அதை ஒரு பெட்டியில் எழுந்தருளச் செய்து நாள்தோறும் வழிபட்டு வந்தாள். இந்த நிலையில் அவள் வித்யா அபியாசம் முடிந்துவிட்டது. அவளும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விட்டாள். அவளது அழகையும் அறிவையும் தெய்வ பக்தியையும் கண்டு வியந்து போனார்கள் பெற்றோர்கள். விவாகம் செய்விக்க நினைத்து அந்தணர்கள் மூலம் பல பல தேசங்களில் உள்ள அரசியலங்குமார்களது ஜாதகத்தை உருவப்படங்களை வரவழைத்தார்கள். அவர்களுள் சிறந்த வரனை முடித்து முகூர்த்தமும் வைத்து விட்டார்கள். திருமணம் வெகு விமரிசையாக நடந்து ஏறியது. அரசன் ஷீலாபாய்க்கு புக்ககத்தில் நடந்து கொள்ள வேண்டிய பற்றி புத்திமதிகள் கூறினான். பின்பு ஏராளமான சீர் வரிசைகளுடன் மாப்பிள்ளை, சம்மந்தி இவர்களோடு வழி அனுப்பி வைத்தான். இடைவழியிலே ஒரு சிறிய ஆறு. எல்லோரும் அங்கே இறங்கி சற்று நேரம் தங்க நினைத்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து ஆற்றில் இறங்கி நீந்தி விளையாடியும் மகிழ்ந்தார்கள். ஆனால் ஷீலாபாய் மட்டும் இறங்கி நீராடியவள் பூஜை பெட்டியை திறந்து வைத்து கொண்டு ஆராதிக்கல் ஆகிவிட்டால். அவள் பூஜித்து பெட்டியை மூடி வைக்கவும் அவள் கணவன் அங்கே வரவும் சரியாக இருந்தன. கணவன் புதிதாக வந்து இருக்கும் இடம், மாமன் மாமிகளை கவனியாமல் நீராடி பூஜை செய்ய கிளம்பிவிட்டாள் பெரிய பாட்டியம்மாள் என நினைத்து வெகு கோபம் கொண்டான் அவன். கணவனை கண்டதும் அவள் எழுந்து வணங்கிவிட்டு மாமனும் மாமியும் அமர்ந்து இருக்கும் இடம் போனாள். இதற்குள் அவள் கணவன் பூஜை பெட்டியை திறந்து அதில் இருக்கும் சாலிக்கிராமம் பூஜை பாத்திரங்களையெல்லாம் ஆற்றிலே வீசி எரிந்துவிட்டு பெட்டியை முன்பு இருந்த இடத்தில் வைத்து விட்டான். ஆயிற்று. எல்லோரும் அவர்கள் சாப்பாட்டை முடித்து கொண்டு புறப்படவே ஷீலாபாயும் தன் பூஜை பெட்டியை எடுத்துக்கொண்டு சிவிகையில் ஏறிக்கொண்டாள் அவள். எல்லோருமாக மெல்ல மெல்ல நகரத்தை அடைந்து விட்டார்கள். மறுநாள் வழக்கம்போல் ஷீலாபாய் நீராடி வந்து பெட்டியை திறக்க அதில் ஒன்றுமே கிடையாது. அவள் மிக மிக தவித்து போனாள். யாரை கேட்பது, என்ன செய்வது என தெரியாமல் மனம் கலங்கியவளாக, பக்தவக்ஷலா, என் பூஜை பொருட்களை யாரோ திருடிவிட்டார்களே, ஆராதனை செய்யாமல் எவ்வாறு உண்பேன் என பலவாறு கூறி மனதுக்குள்ளே தவித்து தவித்து உருகினாள் அவள்.
இதனைக் கண்ட மாமியார் அவளை தேற்றி ஆறுதல்கள் சொல்லி கேளாது பூஜையின்றி உண்பது கிடையாது என உட்கார்ந்து விட்டாள். இப்படியே நாட்கள் 5 கழிந்து விட்டன. அவளது உறுதி கண்டு கனவில் இறைவனே அந்தரனாக வந்து பூஜை பொருட்களை அளித்து போனான். அவன் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டு இருந்த ஷீலாபாய் திடுக்கிட்டு கண் விழித்தாள். தன் பக்கத்திலே பூஜை பெட்டி இருந்தது. வந்தது இறைவன்தான் என தோன்றவே ஆனந்த மிகுதியினால் அவள் அகமும் முகமும் ஒருங்கே மலர்ந்தன. கை குவித்து துதித்தாள். பிறகு அடடா, கடந்த 4-5 நாட்களாக பூஜை செய்யாமல் இருந்து விட்டோமே என்றெண்ணி உடனே சென்று நீராடி மடி உடுத்தி பூஜைக்கு ஆயத்தங்கள் செய்தாள். மாமியார் இடமும் இந்த செய்தியை சொல்லி தானே அடுப்பை மூட்டி அருமையான சர்க்கரை பொங்கலும் செய்தாள். புஷ்பங்களை ஹாரமாகவும் தொங்கல்களாகவும் தொடுத்தெடுத்து வைத்து ஊதுவத்தி, சாம்பிராணி, தாம்பூலம், பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டாள். கணவரை முதலில் வணங்கி பெரியோரை வணங்கி பிறகு புஜிப்பாய் என குருநாதர் கட்டளையிட்டார். இப்பொழுது நாம் கணவரை வணங்கி வரச் சென்றாள். கோபித்து ஏதாவது சொன்னால் என்ன செய்வது என நினைத்தவளாக பூஜைக்கு அமர்ந்து விட்டாள். அவள் அமர்ந்த சில நிமிஷங்களுக்கெல்லாம் அவள் கணவன் வந்து சேர்ந்து விட்டான். புஷ்ப அலங்காரமும் தீபங்களின் வரிசையும் கண்கொள்ளா காட்சியாக விளங்கின. அங்கிருந்து எழுந்த நறுமணம் அவனை வசீகரித்து விட்டது. நெருங்கி வந்து நின்றான். அங்கே கண்ட காட்சி அவனை திகைக்கச் செய்து விட்டன. தான் ஆற்றில் வீசியிருந்த அதே சாலிக்கிராமம், அதே பாத்திரங்கள் எல்லாம் அங்கே இருந்தன. நதியிலே எரிந்த அந்த அவை மீண்டும் எப்படி இங்கு வந்து சேர்ந்தன? இது இறைவனது திருவருள்தான் என்று நினைக்க அவனை அறியாமலே உள்ளம் சிரித்தன. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஷீலாதேவி, நீ உண்மையான பக்திதான். உன் மனம் நோக நான் நடந்துவிட்டேன், வருந்தாதே என கூறி தன் உத்தரத்தினால் அவள் கண்களை துடைக்க விரும்பியது அவன் உள்ளம். ஆனால் வாய்விட்டு கூற வெக்கியவனாய் அவள் எதிரிலே நின்றான். கண் மூடி துதித்து கொண்டு இருந்த ஷீலாபாய் கண் திறந்தாள். எதிரே கணவன் நிற்பது கண்டு நாணத்தால் முகம் சிவக்க எழுந்து அவன் தாள்களிலே வணங்கி அவனையும் ஒரு மனையின் மீது அமரச் செய்து தன் பூஜையை தொடர்ந்தாள். அவளுடைய அழகிலும் குணங்களிலும் ஈடுபட்டு பெருமிதம் கொண்டு இருந்த அவன் தெய்வ பக்தியினால் அவளது சௌந்தரியம் மேலும் ஒளி வீசுவது கண்டு மெய் மறந்தான் அவன். இப்படியாக அந்த தம்பதிகள் நெடுங்காலம் பகவத் பக்தி செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி நாட்டையும் நல்ல முறையிலே ஆண்டு வந்தார்கள் அவர்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.